கச்சிதமாக முடித்த விஜய். வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ஃபார்முலா. விஜயிடம் சென்று பாஜக கத்துக்கங்கப்பா. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது. தமிழகத்தை மாற்றி மாற்றி ஆண்ட 2 திராவிட கட்சிகளுக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் ஆளும் உலகில் மிகப்பெரிய கட்சியான பாஜகவும் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலின் முடிவுகளால் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலின் முடிவுகள் நம்ம இவ்வளவு கொள்ளை அடித்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்தாலும் பரவாயில்லை, தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஓட்டுக்கு 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாயை தூக்கி எறிந்தால் மக்கள் வாலாட்டி கொண்டு நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்கிற ஆணவத்தில் இருந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் தமிழக மக்கள் சம்மட்டி அடி கொடுப்பது போன்று வாக்களித்து இதுவரை தமிழகத்தில் இருந்த பணநாயக அரசியலுக்கு முடிவு கட்டி ஜனநாயக அரசியலை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். இந்த நிலையில் பொதுவாக முதல்வர் விஜய் அரசியலில் என்றி கொடுத்தது முதல் தற்பொழுது வரை ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் மிக சாதுரியமாக காய்களை நகர்த்தி வருகிறார். அதனாலேயே அவர் கட்சி தொடங்கிய 2 வருடத்தில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. இந்த தமிழக அரசியலின் யதார்த்தத்தை பாஜக பின்பற்றாததால் தான் இன்னும் 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு வெற்றி பெறுவதற்கும் போராடி கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்பு 2 திராவிட கட்சிகளும் சரி மாறி மாறி ஆட்சியை அமைக்க அவர்களுடைய கட்டமைப்பு தலைவர்கள் என்பதையெல்லாம் தாண்டி 2 திராவிட கட்சிகள் தேர்வு செய்யும் வேட்பாளர்கள்தான் 2 திராவிட கட்சிகளுக்கும் வெற்றிக்கான காரணமாக அமைந்தது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் வேட்பாளர் தேர்வும் முக்கிய காரணமாகவும் இருந்து வருகிறது. அதில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் பின்பற்றி இருக்கிறார் விஜய். அதாவது தமிழகம் முழுவதும் 5 மண்டலமாக பிரிக்க வேண்டும். அதில் சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம், கொங்கு மண்டலம், டெல்டா மண்டலம், தென் மாவட்டங்கள், மத்திய மண்டலம். இதில் தென் மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி என்றும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் டவுன் சவுத் என்று சொல்லும் வகையில் இப்படி மண்டலமாக பிரித்து அங்கே பெரும்பான்மையாக இருக்கும் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நியமித்தால் மட்டும் வேட்பாளரும் வெற்றி பெற முடியும், கட்சியையும் அந்த மாவட்டத்தில் வளர்க்க முடியும். குறிப்பாக ஒரு சில தொகுதிகளில் முதல் 3 பெரும்பான்மை சமூகத்தில் இருந்து ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படித்தான் வேட்பாளரை நியமனம் செய்து தாவைக்க வெற்றியையும் பெற்றிருக்கிறது. குறிப்பாக மதுரை மத்திய தொகுதியில் இஸ்லாமிய சமூகத்தினர் வெள்ளாளர் முக்குளத்தோருக்கு அடுத்தபடியாக கணிசமாக இருக்கும் தொகுதி. இந்த தொகுதியில் முஸ்தபா என்கிற ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறது தாவைக்க. டவுன் சவுத்தில் அங்கே பெரும்பான்மையாக இருக்கும் நாடார் சமூகம், கொங்கு பகுதியில் கவுண்டர் சமூகம், சென்னையில் பட்டியல் சமூகம், தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூகம், டெல்டா பகுதியில் முக்குளத்தோர் சமூகம் என அந்தந்த தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கும் சமூகத்தினருக்கே வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற்று முதல்வராக அமர்ந்திருக்கும் விஜயிடம் அரசியல் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் பாஜக உள்ளது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அடுத்து வரும் தேர்தலிலும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றாலும், அந்தந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றாலும் 200 ஓட்டு கூட இல்லாத ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை மதுரையில் நிறுத்தியது போன்று நிறுத்தி தோல்வியை சந்தித்தது போன்று இல்லாமல் பெரும்பான்மை சமூகத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.